எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பெருமை உலகில் சிறக்கவில்லை என்றாலும் அந்த அண்டங்களுக்கும் அப்பால் உள்ள தேவர்கள் எல்லாம் அவருடைய அருளை வேண்டி தவம் செய்கிறார். கண்கூடாக கண்ட உண்மை நம்மள்கிட்ட பக்குவப்படுத்த வந்த அந்த பெருமானுடைய பெருமையை நாம் இன்னும் உணர வீர சித்தவை என்ற வான்பூதம் விளக்கம் செய்து திருப்பி இங்கே அனுப்பி கொண்டே இருக்கு. இந்த மண்ணு என்ற பொற்சவை இந்த உடம்பை புனிதப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டே இருக்கு. மாறி மாறி செய்யக்கூடிய அந்த வேலையை வள்ளல் பெருமான் அவருடைய ஜீவார்த்த விளக்கத்தினாலும் விசாரத்தினாலும் இரண்டும் ஒன்றாக செய்யக்கூடிய ஆற்றலை மனிதனை பேரறிவுடைய மனிதனாக மாற்றக்கூடிய மொழிகளும் சொல்லும் செயலும் அவர்கிட்ட இருக்கு. அதனால துணிந்து தைரியமா மகிழ்ச்சியா வணங்கி வாங்க. உலக வாழ்க்கை சித்திக்கலேன்னு கருத வேண்டாம். எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி சிவஞான பெரும் செல்வம் சிறப்பது கண்டறியே என்கிறார். அதனாலே நாம் இந்த ஆண்டு 154வது தைப்பூச விழா ஆபத்து விபத்து இல்லாதபடி இங்கே வர்ற மக்களுக்கும் மற்றையோருக்கும் சங்கத்தார்களுக்கும் எல்லா வளமும் வழங்கி வாழ்விப்பார். நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். சங்கத்தார்களையும் வேண்ட சொல்லுகிறேன். நீங்களும் ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரும் யாதொன்று பற்றும் பயப்பட வேண்டாம் என்று அவர் சொன்னது போல நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும். பணியை நாளைக்கு ஆபத்து விபத்து இல்லாதபடி உங்களுடைய வேலையை செய்யணும். சமையல்காரர்கள் தீய பெரும் பங்கு இல்லாதபடி கேஸ் அடுப்பு நெருப்படுப்பு எல்லாம் ஒன்றா இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு ஆபத்து தீன்னா கீழே குனிஞ்சு போகணும். தண்ணி வெள்ளம் வந்தால் மேலே தாவி போய் நம்மளை பாதுகாக்கணும். அதனால் சிறு பிள்ளைகள் அவங்கவுங்களுடைய பொருள்களை, பெரியவர்கள் அவங்கவுங்களுடைய பொருளை எல்லாம் பத்திரமா பாதுகாத்து நீங்கள் தான் வச்சுக்கணும். இன்னொருத்தருடைய பொருளை மற்றவங்க தொடக்கூடாது. சிறு குழந்தைகளை வெளியில் விட்டுட்டு பெரும் கூட்டத்தில் காணணும் தேடக்கூடாது. நம்ம அவசரத்தில் அந்த வேலையை செய்யணும். அவர்கள் இயன்ற வேலையை அங்கே செய்யுங்க. வஞ்சகம் இல்லாதது 2-3 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனாலும் 4 பிறப்பு எடுத்து படுற துன்பத்தை எல்லாம் அந்த 3 நாள் வினையை அது அறுத்து எடுத்துக்கணும். நல்லா தெரியும். பயப்படாதீங்க. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி ஒளி தரும் ஆக்கை இல்லைனாலும் சுத்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தருவாங்க. நன்கொடையாளர்களெல்லாம் நமக்கு நம்மளை விரும்பி கொடுத்துருக்குறாங்க. அந்த நன்கொடை பொருளை சரியாக பயன்படுத்தினாதான் அந்த பொருள் அவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவாகவும் எல்லோருக்கும் உணவாக சென்று அடையும். அவ்வாறு சென்று அடைந்தாதான் கொடுத்தவங்களுக்கு சரியான லாபமாக இருக்கும். அதனால் நாம் சோம்பல் இல்லாதபடி அதனுடைய வேலையை பணியை தொண்டர்கள் செய்து வருமாறு உங்களை மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வேறு எந்த கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம். பொருள்களை பாதுகாப்பு அவசியம். நம்முடைய தற்காப்பு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இதே ரொம்ப கடைபிடிக்க வேண்டும். யாரும் ஏதாச்சும் அவசரம் இருந்தால் சமையல்காரர் பொதுச் செயலாளர் கேட்டுக்கொள்ளும். பொதுச் செயலாளர் மேற்பார்வையாளர் கலைவான செல்வத்தை கேட்டுக்கொள்ளும். பாயிலரில் உள்ளதே செல்வம் இது நம்ம சீனிவாசன் கேட்டுக்கொள்ளும். மற்ற உள்ள வேலைகளெல்லாம் அவர்களுடைய வேலைகளை என்னென்ன வேலையோ அந்தந்த வேலையை நாம் இலகுவாக இருந்து இந்த பணியை 154வது
தைப்பூசத்தை அரசாங்கத்துக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு குந்தகம் இல்லாதபடி, அதாவது குற்றம் இல்லாதபடி செய்து சமையல்காரர்கள் அலட்சியம் படுத்த வேண்டாம். அலட்சியப்படுத்தாதபடி அந்த முறையோட இந்த இதை அவங்க பொறுப்போடு செய்ய கேட்டுக்கொள்ளும். இந்த ஆண்டவன் நமக்கு எல்லாம் விளங்குவார். இதனுடைய நடத்துகிறவங்க கருத்து வேறுபாடு வரும் பல வகையில். ஏன்னா உடல் உழைப்பும் மன வாதனையை கொடுக்கும். வாதனை கொடுக்கும்போது வாதனை யார்த்தையாச்சும் கக்க வேண்டி வரும். அதனால் வாயடக்கி கையடக்கி வர்றவங்களுக்கெல்லாம், அங்கே வர்றவங்களுக்கு எல்லாரும் அவங்கெல்லாம் நம்மளுடைய விருந்தினர். சாப்பிட வர்றவங்க ஏழைப்பாடு அப்படி நினைக்கக்கூடாது. ஐயாவை காண வந்த விருந்தினருக்கு ஐயா தான் வர்றாங்க, ஐயா சாப்பிட வருவாங்க. எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது 63 நாயன்மார்களுடைய வரலாறுலாம் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொன்றாக நான் பார்த்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு, இன்னைக்கு இந்த பொருளை நீ வச்சுக்க, நான் கொண்டாந்து நான் வந்து கேட்கும்போது கொடுன்னு ஒரு சாப்பாடு வாங்கிறது கொண்டாந்து கொடுக்குது. சரி, அது மாதிரி 63 நாயன்மார்களுடைய அந்த தன்மையெல்லாம் சமரச சன்மார்க்கத்துக்குள்ளே ஒவ்வொரு விளையாட்டாக இங்கே நடக்கும். இங்கே அதனால் எப்போ வேண்டுமானாலும் தோன்றா துணையாக ஐயா இருப்பார். நீங்கள் பயப்படாதீங்க. பொறுப்போட அவரவருடைய பணியை செய்யுங்க. முடியலையா உட்காந்துருங்க. அதனால் பிறகு கோச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. உங்களுடைய சன்மானமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சங்கம் உங்களுக்கு ஆசுவாசப்படுத்தி சமரசப்படுத்தும். யாருக்கு தேவை பொன்னாட போத்தலைனாலும் என்னை வந்து இங்கே சந்திங்க. மறந்து விட்டுருப்போம் இவ்வளவு கடுமையான வேலை. ஏன்னா அரசாங்கம் ஜோதி காட்டுறது தான் அந்த வேலை. ஆனால் தர்மசாலை சாப்பாடு கொடுறது நம்மளோட வேலை, உங்களோட வேலை, சங்கத்தோட வேலை தான். சங்கத்தோட வேலை. சங்கம்னா நீங்கள் தான் சங்கம் தான். அதனால் நன்கொடை வாங்கி கொடுத்ததும் அல்ல, நன்கொடையை பயன்படுத்தணும். சரியா? அதை செய்து முடிஞ்ச. அதனால் எல்லாருக்கும் நாம் எல்லாரும் நல்ல விதமாக வாழலாம். வள்ளல் பெருமான் வாழ்விப்பார். சிதம்பரத்தில் தீட்சிதர்களுக்கு ஒரு சாதி தன்மையிலே அங்கே தீட்சிதர்கள் தான் அதுக்கு பாத்தியம். இங்கே சாதியே கிடையாது, சங்கத்தார்கள் தான் பாத்தியம். தமிழ்நாட்டில் உள்ள சங்கத்தார்கள் எல்லாம், தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் வள்ளலார் பற்று கொண்டவர்கள் எல்லாம் தர்மசாலைக்கு பாத்தியம் உடையவர்கள். நாகை சாலை சம்பந்திகள் ஆரம்பமாக இருந்ததுனால, நடத்தி வந்ததுனால அந்த தர்மசாலையை நடத்தக்கூடிய பாக்கிய நாகை சாலை சம்பந்திகள்னு பெயர் பெற்றது. அந்த பாக்கியம் நமக்கு பெரிய. மாலையிலே உலகியலார் மகிழ்நோடு கலத்தல் வழக்கமது கண்டனினி மணவாளருடனே காலையிலே கலப்பதற்கெங்கு எனை புறம்போ என்கின்றாய் தோழினி, ஓலையிலே பொறித்ததினி உன்னுளத்தை எழுதி உளறுகின்றாய் உணரும் உளவறிவாய் மேலையிலே உண்மையில் சன்மார்க்க சாலையிலே சங்கம் தனிலே சற்று இருந்தாயனில் ஊற்று உணர்வாய்க்கான சங்கம். அதாவது சங்கம், சாலையும் சங்கமும் தயவுடையார் சன்மார்க்கம் சார்ந்தவர்கள், அருளுடையார் சன்மார்க்கம் அடைந்தவர்கள். அதனால் எல்லாம் அருளுடையவர்கள், சன்மார்க்க சங்கத்தார்கள். அந்தந்த வேலைகளை இயன்ற இளைஞர்கள் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும். அதாவது நித்யா, செல்வமிருகன், அந்த நன்னிலம், அந்த பிள்ளைங்க, இன்னும் பேர் சொல்ல தெரியாத நண்பர்கள் எல்லாருக்கும், கணபதி நண்பர் எல்லாரும் அவர்களுடைய பணியை, அதே போல் தாய்மார்களுடைய உழைப்பு பெரும் உழைப்பு. ரொம்ப வெளியிலேருந்து வருவாங்க, நான் போடணும் நீ போடணும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருப்பாங்க, போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் நிற்கிறாங்களே, அவங்க இருக்கிறாங்க, நம்ம செத்து கால் ஆற்றிக்கணும்னா அங்கே ஆள் இல்லைன்னு ஒடியாரும். அதனால் பார்க்குறாங்களா, அவங்க ஆள் இல்லாத தருணத்தில் இருக்கணும். சமையல்காரர் நம்ம இளங்கோ கேட்டுக்கொண்ட ஒரு சப்ளையர் வந்திருக்காங்க, கொஞ்சம் அவங்களும் நமக்கு ஒத்துழைப்பாங்க. அந்தந்த சாலையில் சமைக்கிறவங்க, பாய்லர் சமைக்கிறவங்க, தீப அறக்கட்டளையாளர்கள்
அந்த சித்திராந்தங்களை தயாரிக்கிறதுக்கு தனியாக சமைப்பாங்க. இளங்கோங்க தனியாக சமையல் சமைப்பாங்க. 4-5 இடத்துல நடக்கும். கேஸ் அடுப்பு இதெல்லாம் மாறி மாறி நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈர சாக்கு வச்சுக்கணும். அடுத்தது மண் வாளியில் நம்ம வச்சுக்கணும். துணிச்சலாக தைரியமாக பயப்படக்கூடாது. ஆனால் அலறக்கூடாது. அதை அணைக்கிறதுக்கோ அல்லது நம்ம ஆபத்தை நீக்கி கொள்றதுக்கோ விழுந்துட்டாலும் அல்ல எழுந்துட்டாலும் இல்லை அருவாமனை வெட்டிட்டு ரத்தம் வந்துச்சுனாலும் அலறக்கூடாது. இலகுவாக எந்த காரியத்தையும் எந்த ஆபத்தும் இல்லாதபடி அவர் செய்து தருவார். ஏன்னா அவர் தோன்றா துணையாக இந்த சங்கத்தோடு அன்று தொடங்கி இன்று வரை அவர் தான் நடத்துகிறாருன்னு நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். எனக்கு வெக்கமாக இருக்குது. நண்பனை வாங்க போகிறேன். நான் வாழ்ந்த நான் இதுங்கன்னா நான் அவர் போய் எல்லாத்தையும் சொல்லி இங்கே இப்போ கூட ஐயா சேகர் ஐயா கூட நிறைய பணம் கொண்டு வந்து நண்பனை கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ராமச்சந்திரன் ஸ்ரீராமன் இவங்கெல்லாம் நமக்கு சங்கத்தார்கள் எல்லாம் ஒத்து உடஞ்சி. ஏன்னா இங்கே இனி இந்த உலகத்தில் எதையும் இங்கே முடியாது. ஐயாவால் மாத்திரம்தான் முடியும். எனக்கு நல்லா தெரியும். ஐயாவால் தான் எங்கே ஆபத்து விபத்து போர் சண்டை இதில் தான் போய் முடியும். மனிதனாக அமைதியாக இருந்து வாழக்கூடிய தன்மை எங்கேயும் தன் உயிரை தான் காணக்கூடிய ஆற்றல் எந்த சமயத்திலையும் மதத்திலையும் கடவுளத்தையும் சொல்லலாம். சிவகாமி ஒழுக்கமும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் வாழ்வீர்கள் இருக்கலாம் கூறிக்கொண்டு இவர்கள் எல்லாம் சேவைக்கு இவங்கெல்லாம் பார்த்து வந்த எல்லாரையும் உங்களுடைய அமைதியாக கேட்டு உங்களுடைய பணியை செய்து எலக்ட்ரிஷனு இல்லை மற்ற சமையல் நிர்வாகம் ஒவ்வொருத்தரையும் ஆகாரத்தை நம்ம அன்பர்கள் சாப்பிட்டு பார்த்து சபைக்கு அனுப்பணும். சாப்பாடு விருந்து வைக்கிற தாய்மார்கள் அவசியமாக விருந்து வைக்கிற தாய்மார்கள் முதல்ல ஆகாரத்தை டெஸ்ட் பண்ணி மஞ்சரி குழலி மணிமேகலை செல்வி பூங்குழலி எல்லாரும் ஆகாரம் வைக்கிறதுக்கு முன்னே மணிமேகலை எல்லாரும் இந்த ஆகாரத்தை முதல்ல டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ண சரியாக இருக்கான்னு சொல்லி அவங்கள்ட்ட செயலாளர்கள் மேற்பாளவையாட்ட சொல்லிவிடுங்க. உப்பு பத்தலையாக உப்பு போடுங்க, இல்லை உப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு மாற்று செய்யுங்க. இது அல்லாதபடி உணவில் ஏதாவது காலம் சரியில்லாமல் இருக்கும். அது கூட ஒவ்வொரு வேளை உணவும் டெஸ்ட்டு எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். அது செல்வம் அந்த இதை எடுத்து வச்சு கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கடுத்து மாற்றி. அதனால் ஒன்றும் ஒருத்தரும் இந்த இலகுவான வாழ்க்கையை போயிட்டு காய்கறி வந்துட்டுருக்கோம். பாக்கி இந்த விரும்பு வச்சுட்டு காய்கறி அடிக்க வச்சுட்டு அவங்க சாப்பாட்டு முடிஞ்ச உடனே பாத்திரங்கள் எந்தெந்த பாத்திரம் அங்கே வேணுமோ அந்த பாத்திரம் விறகு இப்போ விறகு வண்டி வரும். இரவுக்கு வண்டி வரும். காலையில் விட காய்கறி எல்லோரும் மகிழ்ச்சியாக முடிச்சுட்டு சித்தி விழாவத்துக்கு நம்ம 3வது நாள் அந்த ஐயாவுக்கு கடைசி நம்ம 3வது நாள் இங்கே தர்மசாலைக்கு தேனும் தினைமாவும் வச்சு ஆடை வச்சு வழங்குறது விளக்கம் அதையும் செய்துவோம். அதே போல் குருபு விஜயா மகாதேவ மாலை பூஜை 3வது நாள் எங்களுக்கு மத்தியானம் இங்கே இருக்குது. 2வது நாளா 2வது நாள் 3வது நாள் சித்து விழா குரு பூஜை இருக்குது. எல்லாத்துக்கும் அகல் பணம் எல்லாம் எல்லோரும் அவங்க இங்கே செய்துவாங்க. அமைதியாக இருந்து நம்மளுடைய பக்தியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். நம்ம இல்லற சமுசாரிக்கு கடவுள் வரமாட்டான்னு சொன்னாங்க. சன்னியாசி பிரம்மச்சரி காடு மலை போனவங்களுக்கு தான் வருவாங்க கடவுள். அப்படி அல்ல. இந்த உலகம் மாற்றி வள்ளலார் என்ன செஞ்சார்? சமுசாரிகளுக்கு தான் வாழ்வுன்னு பிரம்மச்சரி சன்னியாசிகளை அவங்க வரணும். ஆசிரமங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள. அதனால் நம்மளுக்கு வரப்போறன்னு நினைக்காதீங்க. எல்லாமே அன்பு இருந்தால் யாராக இருந்தாலும் அன்பனும் பிடியுள்ளகப்படும் அலையே அன்பனும் குடிபுகும் அரசே அன்பனும் வளைக்குட்படுவர் அன்பொருளே அன்பனும் கடத்தமாரமுதே அன்பனும் கடத்துள்ளடங்கிடும் கடலே அன்பனும் உயிரொளி உதவியே அன்பனும் மனவுள்ளமைந்த பேரொழியே அன்புருவாம் பரசிவமே நிலைத்த நல்லருளும் அன்புடும் சிறப்படும் செழித்தோங்க ஒரு நிலைத்து வன்மையோடு வாழ்வுற ஓந்தனின் அருள் செய்துவாய் இரு நிலத்தவரின் புறத்திருவருள்
குரு அழைத்த தற்குருகுணம் இறைவனின் குறையழைப்பதம் போற்றி வாழியன் ஆண்டவன் வாழியன் போனருள் வாழியன் வாழியன் ஆண்டுகள் வாழியன் நாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்ததன் மார்க்க பிறனையில் மாண்டு கொண்டு வாழிய வையம் வானமும் மற்றும் வாழியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அடிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தூக்கமும் சோம்பலும் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்தனி அன்பே என்பது போல தூக்கம் சோம்பல் துன்ப அச்சத்தை சற்றை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் இரு கொஞ்சம் பொருள்னு அதுக்கு சொல்லிட்டு நம்மளுடைய லாபத்தை அந்த லாபத்தை காலையில் 3 மணிக்கு அகவல் இருக்கு. காலையில் 3 மணிக்கு அகவல் இருக்கு. யார் அகவலுக்கு போகணுமோ அகவல் போயிடுங்க. இப்போது வெளியில் உள்ளவங்க வெளியூருக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா உணவு அருந்திட்டு மற்றவங்களுக்கு இது பண்ணுங்க. இப்போ இளங்கோ ஆளை சாப்பாடு வச்சு சொல்லுங்கள்.